ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறோம். ஸோ இந்தியா ட்ரிப்புக்கு வந்து எல்லாரும் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஷாப்பிங் போவாங்க. யாருக்காக போவாங்க? ரெடி பண்ணுவாங்க. யாருக்காக ஷாப்பிங் போவாங்க? யார் போறாங்களோ அவங்களுக்கு. இல்ல அதாவது இல்ல கொண்டு போறது இந்தியால இருக்கிறவங்களுக்கு தானே வாங்குவாங்க. ஆனா நான் யாருக்காக வாங்க போறேன்? எனக்காகவே வாங்க போறேன். ஃப்ளைட் டிக்கெட்டோட உன்னோட கிளம்புறதுக்கு முன்னாடி செலவு ஜாஸ்தியா இருக்கும். ஏய் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சுப்பா. ஃப்ளைட் டிக்கெட்டோடன்றீங்களா? ஓ இப்பவே சொல்றீங்களா? இன்னும் அங்க வேற நிறைய பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து மால் வந்திருக்கோம். என்ன மால்? ஐ மீன் இது வந்து கிராஃப்ட்ரி மாலு. ஸோ இது வந்து ராலேல இருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து என்ன வாங்க போறீங்க எனக்காக? ஃபோனு. எஸ், எனக்காக வந்துட்டு ஐஃபோன் 16 ப்ரோ வாங்க போகிறோம் ஆக்சுவலாக. ஓ சாரி 17 ப்ரோ வாங்க போகிறோம். ஸோ என்னுடைய அதுவும் வந்து அந்த ஆரஞ்சு கலர் டாங்கி கலர். இன்னும் நம்ம இந்தியாக்கே நான் கிளம்பல. இன்னும் எவ்வளோ மாதம் இருக்கு? இன்னும் 2 மாசம் இருக்கு. எக்ஸாக்ட்லி, இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுக்குள்ளேயே நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். ஆமாப்பா, இன்னைக்கு தான் ஈஸ்டரா? ஓகே, இல்ல இன்னைக்கு ஒன்றும் ஈஸ்டர்லாம் இல்லை, அடுத்த வாரம் தான்ப்பா ஈஸ்டர். ஆப்பிள் ஸ்டோர் வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எடுக்கிற வீடியோ மோஸ்ட்லி நான் நாளைக்கு போட ட்ரை பண்றேன். ஸோ எங்க இருக்கு ஆப்பிள் ஸ்டோர்? ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்துட்டு மால் வந்தேங்க. சீஸ் கேக் ஃபேக்ட்ரி, ஆப்பிள் கேஸ் வேற. ஆப்பிள் ஃபோன் வாங்கும்போது வந்தது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஒரு வருஷம் ஆயிருக்கும். போன வருஷம் நாங்கள் வந்தோம், அதுக்கப்புறம் இப்போதான் வரும். ஸோ அது நாங்கள் எதுவுமே வாங்குறதே கிடையாது மாலில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்போல்லாம் கூட்டமே இல்லைப்பா. இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் திரும்பி அதிகமாயிடுச்சு மாலில். ஆப்பிள் ஸ்டோர் எடுத்துட்டு வரதுக்கு ஆள் போயிருக்காங்க. நாங்க வந்து ஆர்டர் பிக்கப் ஏரியால தான் இருக்கோம் ஆக்சுவலா. ஆஸ் யூஷுவல் நான் வந்து மைக் கொண்டுட்டு வரல. என் லைஃப்ல நான் மைக்கே எனக்கு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் ஃபோன் வந்து சின்னுடைய ஃபோன், அதுதாங்க என் ஃபோனு. ஸோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆப்பிள் கேர் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபேஸ்லாம் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. நான் வந்து அதாவது எலக்ட்ரானிக் கடை வர்றது எனக்கு அவ்வளவா பிடிக்காது மாம்ஸ். ஆனா எனக்கு வாங்கிக்கிறேன்னும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. நீங்க ஒரு கூட்டிங்க பார்த்தீங்களா, எனக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. யூஸ்வலா எனக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோர் நீங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்கல்ல, எனக்கு ஆனா நீங்களே போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ வந்து வரும்போது ஜாலியா இருக்கு தெரியுமா. அங்க போய் பார்க்கலாமா? அதை நம்ம வாங்கிட்டோமே. ஆமாம்மா, வாங்க போய் பார்க்கலாமா? வாங்க. ஸ்டோர் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஏர்பாட்ஸ் அது இதுன்னு பழைய ஃபோனு வந்துட்டு ட்ரேடிங் பண்றேன். இங்க பாருங்க, என்னுடைய பழைய இது சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். செம்ம கோல்டு கலரு. ஸோ பட் நான் ட்ரேடிங் பண்றேன். என்னுடைய ஃபோன் இப்போ எங்க இருக்குப்பா? ஆரஞ்சு கலர்ல தானே நம்ம போட்டோம். ஓ, இன்னும் ஓப்பனே பண்ணலையா? நான் கூட அது ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ப அது இல்லை, நான் அது நினைச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய ஃபோனு இதுதான், ஆரஞ்சு கலர் ஃபோன். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆஞ்சி ஓஞ்சி அவிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போதான் வாங்குறோம். தட்ஸ் ஓகே. இருந்தாலும் எனக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை யோசிச்சேன். என் பழைய ஃபோனுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு வேலட் மாதிரி இருக்குமா, ஓப்பன் பண்ணி காமிங்க. வேலட் மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சுப்பேன். இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். என்னுடைய ஃபேவரட் இது. அது நீங்களே குப்பையில போட்டுருங்கன்னு சொல்றேன். நான் எவ்வளவு கலாயகரா இருப்பாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் அந்த ஃபோனு. பட் ஆப்ஷன் இல்லை, நம்ம கொடுத்துதான் ஆகணும். சரி, ஓகே. புது ஃபோனை நான் ஓப்பன் பண்றேன். அவனை பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணல இன்னும். நான் அங்க போய் பார்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு இவர் சொல்றாரு, இதையும் நான் சொன்ன கேஸ் தொலைஞ்சிட போது பத்திரமா வச்சுக்கோங்க, நான் இதையும் எடுத்துட்டு போய் மானம் போதான். ஏன் நல்லா தானே இப்ப இருக்கு, இதுல என்ன உங்க மானம் போகுது? சும்மாவே எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. சும்மா எடுத்து வைக்கட்டும். ஐபேடு ஏய் சூப்பரா இருக்கு. இப்ப புதுசு இது வந்திருக்கு போல இருக்கு. ஓ, இதோட இருக்கு, கீபோர்டோட இருக்கு. இங்க பாருங்க,
டேப் எனிவேர் டு எக்ஸ்ப்ளோர். டேப் பண்ணிட்டு ஓகே. ஓ இப்போ ஐபேட் மினி போல இருக்கு. அனிக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு அனிக்கிட்டையும் கிறிஷ்கிட்டையும் ஐபேட் வச்சிருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து ரீஃபர்பிஷ் தான் வாங்கி தந்தோம். ஏன்னா அவனுங்க ரேஞ்சுக்கு அது போதும், கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுக்குனாலும் அது போதும். ஏன்னா இந்த ஸ்கூலில் இப்போ நாங்கள் இருக்க கவுண்டியில் வந்துட்டு வீட்டுக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர். ஸோ அதனால அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது தவிர அவங்க ரூம்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது போதும். ஸோ இங்கே என்ன இருக்குது, மேக் புக்கு. ஓ இது ஃபுல்லாகவே மேக் புக்கான இடம் போல இருக்குது பாருங்க. ஐஃபோன், மேக்கு. ஓகே இது வந்துட்டு ஹோம் பாட்ஸ் தான். ஓகே என்னென்னவோ இருக்கியா, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஸ்மார்ட் லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர். நான் அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன வாங்கிட்டு போக போகிறேன் ஊருக்கு அப்படின்னு தானே உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் அதெல்லாம் சொல்கிறேன் அப்புறமா. ஆப்பிள் டிவி எங்ககிட்ட இருக்கு, ஆனால் நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதுனால நாங்கள் அந்த இந்த ஆப்பிள் டிவி அதனுடைய ரிமோட்டை. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேற என்னது, ஏதோ பீட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. யா எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றிலாம் பெருசாக தெரியாது. நான் சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேங்க. அதனால நான் எதனா வந்து தப்பாக சொல்லிட போகிறேன். அதனால நான் எதுவுமே சொல்லலை. ஓ ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அங்கே இருக்கு, சூப்பர். அங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு மேக் புக். சதீஷ் கிட்ட ஏற்கனவே ஒரு மேக் புக் இருந்தது. ஆனால் இது வந்து டு வந்து ஆப்பிள் மேக் புக் வந்து கொஞ்சம் வருஷம் தாங்க வருது. கரெக்டாக வந்துட்டு ஒரு 4 years தான் வருது. அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது. சாதா லேப்டாப் கூட ரொம்ப வருஷம் வருது. ஆப்பிள் மேக் புக் வந்து கொஞ்சம் கம்மி லைஃப் தான். இங்கே பாருங்க ஏர்பாட்ஸ் இங்கே இருக்கு, சூப்பர்ல. என்கிட்ட ஏர்பாட்ஸ் எல்லாம் இல்லை, நான் யூஸும் பெருசாக பண்றது இல்லை. ஓ அது வந்து ஹெட்ஃபோன்ஸ் போல இருக்கு, ஏர்பாட்ஸ் போல. சரி நம்ம சதீஷ் கிட்ட போவோம். அன்பாக்ஸ் பண்ணணுமா, இப்பதான் சதீஷ் சொன்னாரு. ஸோ நம்ம வீட்டிலுடைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி யூஸ் பண்றது இவர் தான். ஆப்பிள் வாட்ச், மேக் புக்கு, ஏர்பாட்ஸ் எல்லாமே. ஆனா இந்த போனு நம்ம கிட்ட தான் இருக்க போது, இவர்கிட்ட இல்ல. டிங் டிங் டிங். நான் ஆக்சுவலி அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேங்க. அவருடைய பழைய போனை அவருக்கு நான் ஆஃபர் கொடுத்தேன். பழைய போனை நான் எடுத்துக்கிறேன்ப்பா நீங்க. அவர் வந்து அப்படியே எனக்கு தியாகம் உள்ளமா ஓகே அப்படின்னு சொன்னாரா. நான் அந்த தியாகம் உள்ள வேணாம்னு சொல்லிட்டு நானே பிடிங்கிட்டேன். செம சூப்பரா இருக்கு. எங்க பாரு ஆன் ஆயிடுச்சா. 2 பேருக்கும் என்ன இதுனா, அவர் வந்து ஒரு சீன் தாங்க எடுத்தாரு. நான் வந்து ஆன் பண்ற மாதிரி எடுத்துட்டு நிறுத்திட்டாரு. நான் சொன்னேன் இவ்வளோ ஒரு குட்டி கிளிப் எடுத்தீங்கன்னா வீடியோ எப்படி நான் போடுறது, வீடியோ ஓடாதுன்னா எனக்கு கலாய்க்கிறாரு. ஆமா நீ எடுக்கிற வீடியோலாம் அப்படியே மில்லியன் வியூ போயிடுது அப்படின்னு சொல்லி இப்பதான் என்ன வந்து கலாச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. தட்ஸ் ஓகே, மனம் தளரா மார்க்க வந்து நான் அதெல்லாம் கவலைப்பட போறதில்ல. நம்மளுடைய இது என்ன போன் பாருங்களேன், இது என்னுடைய போனு. ஓ உங்ககிட்ட கொடுத்துருந்தீங்க, உங்களே இது பண்ண சொல்றேன்னா. இதுல வந்துட்டு சிம் கார்டு இல்ல. ஸோ நம்ம வந்துட்டு என்னுடைய சிம் கார்டு இதுல ஆக்சுவலி சிம் கார்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி சைட்ல தானே நம்ம பட்டன்ல எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். நீங்க நேரத்துக்கு ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஒருவேளை ஃபோன் பிரியரா இருந்தா. ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன், அதனால வந்துட்டு சிம் கார்டு அதுல வந்து புது இதுல பாத்தீங்கன்னா சிம் கார்டே தேவையில்லை. எனக்கு அந்த பார்ட் மட்டும் பிடிக்கல. ஏன்னா இப்ப டக்குன்னு நம்ம வேணாம் நான் மாத்தணும், எமர்ஜென்சி போன் இதுவாயிடுச்சு எனக்கு மாத்தணும் அப்படின்னா சிம் கார்டே இருக்காது. திருப்பி போயிட்டு நான் வாங்கி இதுதான் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நான் அந்த இதுல அனுபவம் இருக்கு. ஸோ சதீஷ் வந்து சைஸ் பார்த்துட்டு இருக்காரு. அது விடவும் சின்னதாப்பா. இது ஆக்சுவலி வந்து 12 Pro Max, அதை விடவும் இது சின்னதா இருக்குல்லப்பா. மாம்ஸ் இதை நீங்களே எடுத்துட்டு இருக்கலாமா சீரியஸ்லி இல்ல. இது நல்லா இருக்கலாமா. ஓகே ஒரு வழியா வந்துட்டு போன் வாங்கியாச்சு. இப்ப நான் வந்து வீடியோ வந்து நம்மளுடைய புது போன்ல தான் எடுக்கிறோம். எங்க பாருங்க எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல கிளாரிட்டி. வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ரொம்ப கிளாரிட்டியில என் மூஞ்சில இருக்க எல்லாமே தெரியுதோ. அதுல எல்லாம் கொஞ்சம் நான் அழகா காமிச்ச மாதிரி இருந்தது. இந்த ஐபோன்ல நான் சினிமா காமிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அது இப்படி இருக்கிறது தான் வரும். அதெல்லாம் இல்ல, எல்லாம் நல்லா தான் வரும். சூப்பர், அவ்வளவுதாங்க. நம்ம வந்துட்டு புது போன் வாங்கி முடிச்சாச்சு. ஆனா எனக்கு வந்துட்டு ஆமாடா சில்லுன்னு இருக்கு. ஓ மை காஷ், so cold. நாங்க வந்து ஜாக்கெட்டே கொண்டுட்டு வரல. போன் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சா, எனக்கு ஹோல்ட் பண்றதுக்கு கரெக்டா இருந்தது. இது ஏதோ ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கைக்கு. வலிக்கின் கிளிக்கின்னு கீழே விழுந்துற போதோன்ற பயத்திலே நான் வந்துட்டு இருக்கேன். ஆமாமா, நான் கேஸை நாங்க வந்து வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சதீஷ் வந்து ஆர்டர் பண்ணதே வந்து ஐபோன் கேஸ் தான் ஆர்டர் பண்ணாரு. ஸோ யா, போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐபோன் கேஸ் போட போறோம். போட்டு அவ்வளோதான். அவன் என்ன பண்ண போறான்? ஐபோன் கேஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். சதீஷ் வாங்கி ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதான் அது. ஓ, டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்கீங்களா? சூப்பர். அப்ப ஆரஞ்சு கலர் பளிச்சுன்னு தெரியறதுக்கா? இங்க பாருங்க சூப்பரா எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளவுதான் மாம்ஸ், நான் இந்தியா ட்ரிப்புக்கு ரெடி. அவன் அம்மா அப்பாக்கு வாங்கிட்டு போறான், நான் என்ன மாம்ஸ் எனக்கு வாங்கிக்கிட்டேன். வெயிட் பண்ணுமா? நான்ப்பா அப்படியே ஏதோ வின்டர்ல வச்சு சம்மர்ல வந்திருக்க மாதிரி வந்திருக்கோம். எல்லாரும் லைட் ஃப்ரீஸாவது போட்டிருக்காங்க, லைட்டா குளிருது. ஸோ நாங்க காலையில் 86, இப்போதான் மத்தியானத்துக்கு மேலே தான் சில்லுன்னு இருக்கு. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே AT&T ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். என்னுடையது வந்துட்டு கனெக்டே ஆகலை ரொம்ப நேரம். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அங்கே ஐஃபோன் ஏரியாவில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு என்னுடைய ஃபோன் நம்பரை ட்ரை பண்ணோம், ரிட்ரீவே ஆகலை. யூஸ்வலாக அப்படியே வந்து பேக்கப் ஆகிடும். ஏன்னா இதில் சிம் கார்டு இருக்குது, இதில் சிம் கார்டு இல்லை, அப்படியே வந்து இதுவாகிடும். அப்படி தான் நான் முதல்ல பண்ணேன், ஆனால் அது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு AT&T ஸ்டோருக்கு வந்துட்டு இவங்கிட்ட சொல்லி, டேய் என் சிம் கார்டு வந்து வரலடா, நீ வந்து இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதுக்காக என் ஐடி கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வாசனை குப்பு குப்புன்னு தூக்குதுங்க. இங்கே இருப்பார், நான் போயிட்டு நான் என்கிட்ட வந்து கேட்போம். ஓ, நாங்கள் உள்ளே இருந்தோம். அவங்க ஆக்சுவலி வந்து சான்வியை வந்து உள்ளே விட்டாங்கல்லப்பா, செம்ம ஸ்வீட்டு கஸ்டமர் சர்வீஸில். கொஞ்ச நேரத்துலேயே டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. 2 பேர் தான் இருந்தாங்க, செம்ம ஸ்வீட் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ எல்லாரும் இவளை வந்து அப்படியே வேடிக்கை பார்த்து அப்படியே இது பண்ணுறாங்க. அவங்க வந்து உங்கள் பப்பி தானா, வீட்டுக்கு உள்ளே விடலைங்க அப்படிலாம் சொல்லி இது பண்ணாங்க. நல்ல வாசனையாக இருக்குது. ரீகல் சினிமாஸ் இங்கே தான் இருக்குது. மேம்ஸ், துரந்தர் படம் போயிடுவோம் பேசாம. 2 பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா நான் ஏன் கேட்குறேன். நாங்கள் பார்க்கலன்னா 2 பேரும் தான் பார்க்கல இல்லை. எப்படி இருக்கு படம் சொல்லுங்க. இவளை கொண்டு போய் உள்ளே போடுங்க கமுக்கமா. இவ வேற பெரிய இது மாதிரி, இவ அந்த நாளே பார்த்து கொலைப்பா தெரியும்ல. போலாமா வீட்டுக்கு? போலாமா வீட்டுக்கு? போலாமா? ஸோ சூப்பராக இருக்கு என் ஃபோனு. பளிச்சுன்னு இருக்குல்ல? மாம்ஸ், அந்த பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுறதோட இது சின்னதாக இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு சும்மா அவங்கக்கிட்ட வந்துட்டு சதீஷ் சொன்னார், என் குரல் எப்படி இருக்குன்னு கேளு, அதாவது ஸ்வேத் என் குரல் எப்படி இருக்குது அப்படின்றது கேளு அப்படின்னாரு. கால் பண்ணிவிட்டு என்ன கேட்டேன்னா, என் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் என்னாச்சு கோல்டா அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் ஒரு புதுசா ஐஃபோன் அப்படின்னா அவங்கள ஆயி அவங்க இப்படிதான் சொன்னாங்க. என்னது ஆயி? அப்புறம் இல்ல இல்ல ஐபோன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க சாதாரணமா ஐன்னு சொன்னா கூட ஐபோன்னு தெரிஞ்சிருக்கோம், நீங்க அப்படி பேசுறீங்களா அதுலதான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சூப்பர், ஒரு வழியா ஒன்று வாங்கியாச்சு. இந்த வீடியோ மட்டும் வந்துச்சுன்னா எங்க அம்மா எங்க அப்பா சொல்லுவாங்க, ஏண்டி ஷாப்பிங் எனக்கு பண்ண சொன்னா உனக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்னெல்லாம் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேங்க. சீரியஸ்லி எனக்கு தெரியல, லைக் என்னென்னலாம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அம்மாவுக்கு வந்து கேட்கும் போது அம்மா வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சீரியல் இருக்கும்,
லைக் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அது சூப்பராக இருக்கும். அந்த சீரியல் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இஸ் மஸ்ட். ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவால் சாப்பிட முடியாது, சுகர் அப்படின்றதுனால சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு லைக் எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம சாக்லேட்ஸ் வாங்கி தான் ஆகணும். அதனால நான் அங்கே வந்து சாக்லேட்ஸ் வாங்கியாச்சு. வேறு என்ன வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம், லிஸ்ட் யார் யாருக்குன்னு சொல்லிட்டு. மேம்ஸ் வேறு என்னப்பா வாங்கலாம், என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இப்போ டின்னர் என்ன தெரியுமாங்க? ஆப்பம், குருமா, தேங்காய் பால். இதுதான் எங்க டின்னர். இப்படி கத்துறால இவ்வளோ வெளியே புது ஃபோனை வாங்கிட்டு நைட்டு டின்னர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபோன்ல தான் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். மாம்ஸ் ஃபோனு ஃபர்ஸ்ட் வந்தபோது வாங்கினவங்க கூட இவ்வளோ பீத்து இருக்க மாட்டான்ப்பா. நான் வீடியோ ஃபுல்லா புது ஃபோன் வாங்கிட்டு இருக்கேன். எவன் எனக்கு காரி துப்ப போறான் தெரியல என்னப்பா. ஸோ ஒன்றும் இல்லை, ஆப்பம், தேங்காய் பால் அண்ட் குருமா. மத்தியானம் வந்து குருமா வச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்க, மத்தியானமே குருமா வச்சிட்டோமா. ஸோ அதுதான் நைட்டு டின்னருக்கும் வந்து மத்தியானம் குருமா வச்சதுனால இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து குருமாவும் தேங்காய் பாலும் இந்த ஆப்பத்தில் போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஃபேவரட்டான ஒரு இதுதான். இந்த மந்த்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு. ஆனால் சதீஷ்க்கு சுத்தமாக தேங்காய் பால் பிடிக்காது. அதனால் வந்து கிருஷிக்கு குருமாவோட சாப்பிட்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். அதனால் நான் வந்து இதுவே முடிவு பண்ணிட்டேன். லைக் அது என்னது, குருமா கண்டிப்பாக பண்ணிடணும்னு. ஸ்வேதா வந்து மாமாவுக்கு குருமா என்னுடைய தெய்வமே வேணாம். இந்த செடி ஒன்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 3 செட்டு காஸ்கோவில் போய் செடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அந்த செடி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மேம்ஸ். எல்லா செடியும் எல்லாம் வச்சு குளிர் அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமாக வந்துடுச்சு. ஃபுல்லாக எல்லா செடியும் காலி. எல்லாம் பரலோக தவை அடைஞ்சிருச்சு. இந்த சீசனுக்கான வேலை முடிஞ்சுது. என்ன வேலை முடிஞ்சது சொல்லுங்க. சாவடிக்கிறது இல்ல, இன்னும் சீசனே ஆரம்பிக்கலப்பா மாம்ஸ், சீசனே ஆரம்பிக்கல. நான் கற்பூரவல்லி அதெல்லாம் வந்துட்டு இனிமே தான் வந்து அதெல்லாம் காமிக்கிறேன். அதெல்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சமாக போட்டிருந்தா இன்னும் பெருசாக வந்திருக்கும் இல்லை? நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டடா பாருங்க நல்லா. இது இரும்பு இதுதான் ஆக்சுவலி. ஸோ அதனால் அம்மா வந்து நமக்கு நல்ல இது பண்ணி கொடுத்தது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஆப்பம். எப்படி மேம்ஸ்? இப்போ நம்ம போட போகிறது வேணால் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் எண்ணெய் மட்டும் விட்டுறக்கூடாது. எண்ணெய் நிறைய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக எண்ணெயை போட்டு ஒரு வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வருதுணும். எண்ணெயை போட்டு அங்கே ஒரு அடியில் ஒன்று ஒட்டிருக்கு. ஓகே, ஒரு இது பண்ணிடணும். அவ்வளோதான். நீங்கள் எண்ணெயை போட்டு அப்படியே வச்சு ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒட்டிட்டு சுற்றும் போது சுற்றவே முடியாது. போன வாட்டி நம்ம 2 கரண்டி தானே போட்டோம், இப்போ கொஞ்சம் 2.5 கரண்டியாக போடும். ஸோ தட் நல்லா சுற்றும் போது இதுவாக வரும். முட்டை ஆப்பம் கூட போட்டுக்கலாம் வேணா. இதில் வந்து இதெல்லாம் போடலை, சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே போடலைங்க.
ஒரு நாள் அது எப்படி பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன், எவ்வளோ மாவு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அம்மா சொன்ன மெத்தட் தான் எனக்கு. 1 கப்பு மாப்ஸ் ஃப்ளவர் அப்பம். இன்னும் ஃப்ளவர் அப்பம் ஏதோ ஒரு மாப்பம் இல்லை, நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி இப்படி தான் பண்ணுவாங்க. சரி ஓகே, என்னால் ஃப்ளவர் அப்பம்லாம் பண்ண முடியல. மூக்கில் இருக்க மூஞ்சின்ட்டீங்களே, மூஞ்சில இருக்க மூக்கு. ஒரு கப்பு உளுந்து, 4 கப்பு அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம், அவ்வளோதான். இது ஃபுல்லாக போட்டு அரைச்சாச்சு. இதில் வந்து தேங்காய் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே போடலை. ஸோ அதுக்கே எவ்வளோ அழகாக பஞ்சு போல் வரும். ஆக்சுவலாக அதெல்லாம் போடுறதோட போடாமல் இருக்கலாம். சதீஷ் கொஞ்சம் தண்ணியாக போட கிறிஸ்பியாக இருக்கும்னாரு. சரி, மேபி நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறது தண்ணியாக போடலாம். இது நான் தண்ணி விட்டேன், சூப்பராக வந்திருக்கு, மெல்லுசாவும் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் தடி சைட்லலாம் வந்து இது பண்ண முடியல, ஊற்ற முடியல. நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக விடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் மறந்தே போச்சு என்னுடைய கன்சிஸ்டன்சி. தோசை மாவோட இன்னும் நல்லா தின்னாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் தின்னாக இருக்காது, காலி ஆகிடும். அனி தள்ளுமா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஒரு வாட்டியும் இதுதான் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இது பாருப்பா, சொல் பேச்சு கேட்குற அளவுக்கு வருது, தெரியுதா டிஃப்ரென்ஸு? அது வந்து போகவே இல்லைல்ல, இது எந்த அளவுக்கு சர்ன்னு போகுதுல்ல. இப்படிதான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு அது சரியாகவே வரல. இதில் வந்து பண்ணாக்கா மூக்கெல்லாம் வராது, கரெக்டாக வரும் மாம்ஸ். அந்த அந்த இந்த மாதிரி வரும்ப்பா. நீங்கள் சொன்னீங்கள ஃப்ளவர் தோசை, ஃப்ளவர் ஆப்பம் இல்லை? சரி ஓகே, நல்லா தான் வருது. இதுதான் கரெக்டாக இருக்குது. சைட்ஸ்லலாம் இதுவா மெலிசா, நடுவில் மாத்திரம் குண்டா. சூப்பர். வந்து இவ்வளோ நேரம் ஆப்பம் வந்துட்டு நார்மலாக போட்டேன், தண்ணி ஊற்றி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வருதா, அதனால நான் வந்து அனீஷ்க்கு வந்து ஃப்ளவர் ஆப்பம் போட்டலன்னு. போன போது அழகா வந்துடா, இப்போ ஃப்ளவர் இப்படி ஆகி போச்சுடா. ஆமாடா, போடும் போது நல்லா ஃப்ளவர் மாதிரி இருந்ததுடா, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான். என்னை இதோட அசிங்கப்படுத்துன்னு வேற எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க ஆப்பம் இப்படி இருந்தா எல்லாம் சைட்லயும் நிக்கணும்ட்டு. எப்படி நிக்குது பாருங்க. டேய் ஃப்ளவர்டா, சான்வி ஹேர் கட் மாதிரி இருக்குடா, சான்வி ஹேர் கட் மாதிரி இருக்குன்னு அசிங்கப்படுத்திட்டான்டா. செவுத்து காமிக்கிறேன் சும்மா நான் டியூவல் இது பண்றேன். ஓகே, அனிக்கு நான் டியூவல் காமிக்கவே இல்லை. இருங்க அவனுடைய ரியாக்ஷன். அனி இங்க பாரு, நீ லெட்ஸ் டேக் அ வீடியோ ஆஃப் அப்பா. இங்க பாரு இப்படி ஒரு வேர்ட் எப்படி இருக்குடா? அந்த வீடியோல அப்பியர் பண்ணுமா? அந்த வீடியோல அப்பியர் பண்ணுமா? அம்மாடா, வீடியோல இப்பதான் வரும். பார்க்கணும் இரு ஒரு ஆப்பம் வந்துட்டு இங்க சொதப்பிடுச்சு. இங்க பாருங்க, சுத்துனேனா அது தவக்குன்னு மூடிக்கிச்சு. அதான் இங்க கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க. ஏற்கனவே இது என்ன ஆப்பம்? இதுவா? இது வந்து மூடுற ஆப்பம்னு சொல்லி வச்சுப்போம். இல்ல, ஏன்னா இது வந்து ஆப்பம். நானே எனக்கு வந்த இது பேர் என்னது, ஆப்பம் மறந்து போச்சு. இடியாப்பமா ஆப்பமானே மறந்து போச்சு நீங்க பண்ண வேலைக்கு. அப்பாக்கு டின்னர் இல்லையா? அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாடா. ஃபர்ஸ்ட் அவர் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதான் தேங்காய் பால் ஆப்பம், தேங்காய் பால் குருமா. திஸ் இஸ் அவர் டின்னர், என்னுடைய ஃபேவரட் டின்னர். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.